வெல்கம் டு அகானா சேனல். நாம இன்னைக்கு நார்மலா 3 டாட் பிடிச்சி ஸ்ட்ரெச்சிங் பண்ற பிளவுஸை எப்படி பிரின்சஸ் கட்டா அப்படி மாத்துறதுங்கிறத ஈஸியா சொல்லித்தரேன். ஒரு தையல் எக்ஸ்ட்ரா போட்டா போதும், நம்ம இந்த பிளவுஸை அப்படியே பிரின்சஸ் கட்டா மாத்திக்கலாம். நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. நாம இப்போ லைனிங் அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன். நான் வெறும் இந்த கட்டிங் மட்டும் காட்டுறேன். நம்ம 3 டாட் பிடிப்போம் இல்லையா, இப்போ அதை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்றதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம இது ஓப்பன் பண்ணியிருக்கோம், பட்டன் பட்டி அடிக்கிறோம் இல்லையா, அந்த பக்கம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இதுல இருந்து ஒரு 3.25 இன்ச்சுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மார்க் பண்ணிக்கிட்டேன் டாட் பிடிக்கிறதுக்கு. இதுல இந்த பக்கம் 1.5 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 1.5 இன்ச்சு சென்டர் பண்ணிக்கலாம். உள்ள நம்ம இதெல்லாம் பிடிக்கிறதெல்லாம் ஒரே மெத்தட், சேம் எப்பயும் போல. இதை பிடிச்சிட்டு இதோட லென்த் ஒரு 3 இன்ச் வச்சுக்கலாம். இந்த டாட்டை பிடிச்சி இங்க ஒரு டாட் பிடிக்கிறோம், இந்த சென்டர் டாட். இந்த டாட்டை அப்படியே இப்படி ஸ்ட்ரைட் கொண்டு வந்தோம்னா நம்ம கட்டிங் பண்ணாமலே பிரின்சஸ் டைப் நம்ம கொடுத்துடலாம். இது பார்க்கலாம். இது காட்டன் பிளவுஸ், இது லைனிங் போட்டு அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்படி சென்டர் எடுத்துக்கலாம். இந்த டாட்டை ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு வி டைப்ல அப்படியே கொடுத்துடலாம். இப்படி கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் இது நீங்க இப்படி சிங்கிளாக தச்சுக்கோங்க. இப்போ இந்த சென்டர் பீஸ் நிறைய பிளவுஸ்க்கு நம்ம இதை சென்டர் பண்ணி எடுப்போம் இப்படி. ஆனா நான் இந்த பிளவுஸுக்கு இன்னும் கொஞ்சம் கீழே டவுன் பண்ணி எடுக்கிறேன். ஒரு 1/2 இன்ச்சுக்கு டவுன் பண்ணி எடுக்கிறேன். இப்போ இதுல உங்களுக்கு அளவு வேணுன்றதுனால காட்டுறேன். ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இன்னும் கொஞ்சம் இந்த பீஸ் உள்ளுக்கு தச்சுக்கலாம். வச்சுட்டு மார்க் பண்ணி காட்டுறேன். இப்படி ஒரு வி டைப் தச்சுக்கலாம். இப்போ நமக்கு இப்படி வந்திருக்கு இல்லையா பீஸு. இந்த பீஸை நம்ம இப்படி பிரிச்சு போட்டோன்னா இந்த 2 டாட் பிடிச்சதுக்கு அப்புறமா நம்ம இந்த 2 டாட்டை பிடிச்சிருக்கோம் இல்லையா, இப்போ இதுல இருந்து இந்த 3வது டாட் நம்ம பிடிக்க போறோம். இப்போ இப்படி பிடிப்போம் இல்லையா, இதை ஒரே ஸ்டிச்சிங்ல ஏற்கனவே பிடிச்சிருக்க இந்த டாட்ல இருந்து இதை அப்படியே நம்ம கொண்டு வர போறோம். எப்படின்னு பாருங்க. ஒரு 1/4 இன்ச் பிடிச்சிக்கோங்க. ஏற்கனவே பிடிச்சி நம்ம தச்சிருக்கோம் இல்லையா, இதுல இருந்து ஒரு 1/4 இன்ச். இப்போ இங்க கொஞ்சம் லூஸ் விழும், அதை நீங்க அழகா அப்படி கையில வச்சுக்கோங்க. சுருக்கம் இல்லாம கொண்டு வந்துருங்க. நம்ம ஏற்கனவே இங்க பிடிக்க வேண்டிய அந்த டாட்ல தான் இது 1/4 இன்ச்சுக்கு இங்க வரும்போது 1/4 இன்ச்சா வந்துடணும். அங்க கொஞ்சம் கம்மியா வரும் அளவு. ஒரு தையல் நம்ம தைக்கிட்டாலே நமக்கு இது பிரின்சஸ் கட்டா மாறிடும். கையில நீவிட்டு சுருக்கம் இல்லாம இதுக்கு மேல ஒரு மேல் தையல் கூட போட்டுக்கோங்க. நமக்கு இது பர்ஃபெக்டா உக்காந்துடும். இப்போ போட் நெக் எல்லாம் வைக்கும்போது இந்த மாதிரி ஒரு கட்டிங் கொடுத்தோம்னா கஸ்டமருக்கு ரொம்பவே பிடிக்கும். இதுக்கு நம்ம மேல ஒரு எஜ்ஜி தையல் போட்டுக்கலாம். அதையும் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நமக்கு அழகா வந்துடும். காட்டன் பிளவுஸ் மட்டும் இல்ல, எல்லா பிளவுஸ்லயுமே இந்த கட்டிங் ரொம்பவே நல்லா இருக்கும். கஸ்டமர் எல்லாருக்குமே இதை விரும்புறாங்க. இந்த மாதிரி போட் நெக் கொடுக்குறப்ப அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. சின்ன ஷோல்டரு அந்த டைம்ல அந்த மாதிரி கொடுக்குற பிளவுஸ்க்கு எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்குது. இது பேக் போட் நெக் தான் வச்சிருக்கேன். பேக் போட் நெக் வச்சிருக்கேன். ஃப்ரண்ட் இந்த மாதிரி பிரின்சஸ் டைப்பா கொடுத்துருக்கேன். 3 டாட் பிடிக்கிறதுக்கு பதிலாக 2 டாட் பிடிச்சி 3வது டாட்டை நம்ம இந்த மாதிரி கொண்டு வரோம். பாருங்க, இப்போ உள்ளவும் ஃபினிஷிங் நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.